அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரப்போகிறார். எனவே இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம் என்பதால் 2 மற்றும் 3 ஆகிய இடங்களில் வலம் வந்தாலும் கூட சூரியனின் அமைப்பால் விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக முக்கியமான 6 திருப்பங்கள் காத்திருக்கும் அதிர்ச்சிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார், சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாய் சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுவின் அமைப்பிலும் நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் மனித வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செமையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம், விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம், அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில்
நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட 4வது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. 5வது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெறப்போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலால் சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். 6வது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். தைரியஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலு சேர்ப்பதன் காரணமாக அனைத்திலும் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் மனநிறைவு ஏற்படக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். உடல் நலத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இருங்க. மற்றபடி உத்தியோகம் தொழில் ரீதியான சனி பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் சனி மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக அமையுங்க. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சங்கடங்கள் மறைந்து புதிய வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் உச்சம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை இந்த வேளையில் திருப்திகரமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்டு பல்வேறு வகையில வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் சூரியனின் அளவற்ற ஆற்றல் உங்களுடைய உடல் நலத்தை மட்டுமல்ல மனநலத்தையும் திருப்திகரமாக மாற்றும். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் நிறைந்த பணிகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த முதன்மையான வளர்ச்சியை பெறக்கூடிய யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும்.